ஹலோ ஆல் வணக்கம். இந்த டெஸ்ட் அண்ட் செஷனில் நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து அசர்ஷன். ஓகேவா? ஜஸ்ட் அசர்ஷனா என்னன்னு டெஃபினிஷனை பார்ப்போம். அதுக்கப்புறம் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இன் டெஸ்ட் அண்ட் an assertion is used to verify that actual result matches the expected result. ஓகேவா? If an assertion fails, the test is marked as failed. இந்த ஆக்சுவல் வெர்சஸ் எக்ஸ்பெக்டட்னால என்ன அர்த்தம்? ஒரு டெஸ்டர் டெஸ்ட் கேஸ் எக்ஸிக்யூட் பண்ணிட்டு நான் எதிர்பார்க்குற ரிசல்ட்டும் ஆக்சுவலாக வந்த ரிசல்ட்டும் ஒன்றா இல்லையான்னு வெரிஃபை பண்ணுவார். கரெக்டாக? அதை தான் நம்ம அசர்ஷன் மூலமாக டெஸ்ட் என்ஜினில் உறுதிப்படுத்த போகிறோம். இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வெறும் ஆட்டோமேஷனை கோடு போடுறோம், டெஸ்ட் மெத்தட் ரன் ஆகுது. ஆனால் அசர்ஷனை பயன்படுத்தி அதை உறுதிப்படுத்தலை. நான் எதிர்பார்க்குற ரிசல்ட்டும் ஆக்சுவலாக வந்த ரிசல்ட்டும் ஒன்றா நம்ம உறுதிப்படுத்தலை. இது கண்டிப்பாக அசர்ஷன் போட்டு தான் ஆகணும். போடலன்னா என்ன பிரச்சனைன்றதை நான் ஒரு எக்ஸாம்பிளை சொல்லிவிட்டு அப்புறம் அசர்ஷனை இன்னும் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு புது டெஸ்ட் என்ஜி கிளாஸை கிரியேட் பண்ண போகிறேன். அதரில் போயிட்டு டெஸ்ட் என்ஜி கிளாஸ். ஓகேவா? டெஸ்டிங் அசர்ஷன். ஓகே, எனக்கு இந்த அனோட்டேஷன்ஸ்லாம் வேணாம், சிம்பிளாக டெஸ்ட் மெத்தட் இருந்தால் போதும். ஸோ நான் ஃபினிஷ் கொடுத்துட்றேன். ஒரே ஒரு டெஸ்ட் மெத்தட் கிடைக்குது. ஓகே, இப்போ இதில் வந்து டெஸ்ட் ஃபார்ம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் மெத்தட் கிரியேட் பண்ணுறேன். சரியா? பிராக்கெட் ஓப்பன் ஆகுது, பிராக்கெட் க்ளோஸ் ஆகுது. ஸோ என் டெஸ்ட் கேஸ் என்னன்னா, இந்த அப்ளிகேஷன் பேஜை லோட் பண்ணணும், பண்ணிவிட்டு இந்த மொபைல் நம்பர் ஃபீல்டை வெரிஃபை பண்ணணும். சரியா? என் டெஸ்ட் கேஸ் வந்து இந்த ஃபீல்டு வந்து நியூமரிக் வேல்யூ மட்டும்தான் அக்செப்ட் பண்ணணும். இது கேரக்டர்ஸ் அக்செப்ட் பண்ணக்கூடாது. இதுதான் என் டெஸ்ட் கேஸ். அதெல்லாம் நோட் பண்ணிக்க. மொபைல் நம்பரில் நம்பர்ஸ் தான் அலோவ் பண்ணணும், கேரக்டர் அக்செப்ட் பண்ணக்கூடாது. ஆனால் இதில் ஒரு பக் இருக்குது. என்னது? இது கேரக்டரை அக்செப்ட் பண்ணுது. சரியா? இதை நம்ம வெரிஃபை பண்ணணும். அசர்ஷன் இல்லாமல் வெரிஃபை பண்ணால் என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு இந்த பேஜ் லோட் பண்ணுவோம். வெப் டிரைவர் ஈக்குவல் டு நியூ Chrome driver.get அந்த URL போடுவோம். Chrome driver இம்போர்ட் பண்ணியாச்சு. இந்த URL பேஸ்ட் பண்ண போகிறோம். ஓகே, அதுக்கப்புறம் அந்த எலிமெண்ட்டை நம்ம ஃபைண்ட் பண்ணணும். இது மொபைல் நம்பர்ன்ற ஃபீல்டை ஃபைண்ட் பண்ணணும். வெப் எலிமெண்ட் மொபைல் நம்பர் ஈக்குவல் டு டிரைவர் டாட் ஃபைண்ட் எலிமெண்ட் பை டாட், இதுக்கு லொக்கேட்டர் என்னன்னு பார்ப்போம். ஐடி ஈக்குவல் டு மொபைல். ஸோ இதை நம்ம பேஸ்ட் பண்ணுவோம். பை டாட் ஐடி மொபைல் செமிகோலன். சரியா? மொபைல் நம்பர் நம்ம எலிமெண்ட்டை ஃபைண்ட் பண்ணிட்டோம். ஸோ இந்த மொபைல் நம்பர் நான் என்ன பண்ண போகிறேன், 10 கீஸ் லெட்டர்ஸை போடுறேன், ஏபிசி. ஸோ ஒரு டெக்ஸ்ட் ஃபீல்டில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணுறதுக்கான கோடு வந்து மொபைல் நம்பர் அந்த எலிமெண்ட் டாட் கெட் ஆட்ரிபியூட் வேல்யூ. சரியா? இதுதான் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்டில் ஆல்ரெடி டைப்பாக இருக்கிற வேல்யூவை ரீட் பண்ணுறதுக்கான கோடு. இதை ஒரு ஸ்ட்ரிங்கில் வாங்கிப்போம். ஸ்ட்ரிங் ஆக்சுவல் ரிசல்ட். சரியா? ஸ்ட்ரிங் ஆக்சுவல் ரிசல்ட். ஆக்சுவல் ரிசல்ட் வந்துருச்சு. எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து எம்டியாக தான் இருக்கணும். ஏபிசின்னு நான் டைப் பண்ண கூட டெக்ஸ்ட் ஃபீல்டில் அதை விடக்கூடாது. ஏன்னா ஏபிசின்றது கேரக்டர். அப்போ எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து எம்டியாக இருக்கணும். இப்போ இது இஃப் லூப்பில் வெரிஃபை பண்ணுவோம். இஃப் ஆக்சுவல் ரிசல்ட் அந்த ஸ்ட்ரிங் இஸ் எம்டி, இந்த ஸ்ட்ரிங் எம்டியான ஸ்ட்ரிங்காக இருந்தால் சக்சஸ். இஃப் பிளாக் உள்ள போயிட்டு டெஸ்ட் கேஸ் பாஸ்ட், எல்ஸ்
டெஸ்ட் கேஸ் ஃபெயில்டு. ஏன்னா ஆக்சுவல் ரிசல்ட்டையும் பிரிண்ட் பண்ணுவோம். ரெண்டு பிளாக்லையுமே பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணுவோம். ஸோ ஏபிசின்னு டைப் ஆயிடுச்சு, அது பிரச்சனை இல்லை. அதுக்கப்புறம் திரும்ப ஏபிசி இருக்கான்னு ரீட் பண்ணுறோம். இப்போ ஆக்சுவலாக டெஸ்ட் கேஸ் ஃபெயில் தான். ஏன்னா ஏபிசின்னு இருக்கு, எம்டியாக இருந்திருக்கணும். பட் பிரச்சனை என்னன்னா டெஸ்ட் இன்ஜின் ரிப்போர்ட் அதை எப்படி பார்க்கும்னா பாஸ்ன்னு தான் பார்க்கும். நல்லா பாருங்க, டெஸ்ட் ரன் 1 பாஸ். இந்த HTML ரிப்போர்ட் கூட ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா மெத்தட் பாஸ் தான் காட்டுது. டெஸ்ட் மெத்தட்ல ஏதாவது எக்ஸப்ஷன் அடிச்சாதான் இதை ஃபெயில்னு கண்டுக்குமே தவிர நம்ம வெரிஃபை பண்ணுறதை பற்றி அது கவலையே கிடையாது. சரியா? அப்போ எப்போ இது ஃபெயில் ஆகலாம்? இப்போ எலமெண்ட் ஐடி இருக்கு இல்லையா, இதை நான் தப்பாக போடுறேன். ஓகே, இப்போ நோ சச் எலமெண்ட் எக்ஸப்ஷன் அடிக்கும், அப்போ டெஸ்ட் மெத்தட் ஃபெயில் ஆகும். எலமெண்ட்டே ஃபைன் பண்ண முடியல, ஒரு எக்ஸப்ஷன் அடிக்கும். இப்போ பாருங்க ஃபெயிலில் வந்துடுச்சு பாருங்க. கன்சோலில் பார்த்தீங்கன்னா ஃபெயிலியரில் காட்டும். அப்போ ஒரு எக்ஸப்ஷனை யாராவது த்ரோ பண்ணால் தான் டெஸ்ட் இன்ஜின் என்ன பண்ணும், ஃபெயில்னு பார்க்கும். ஸோ இதே கேஸையே நம்ம அசர்ஷனில் ஹேண்டில் பண்ணலாம். ஸோ அசர்ஷன் ரொம்ப சிம்பிள், நல்லா நோட் பண்ணிக்கங்க. அசர்ட் அப்படின்ற ஒரு கிளாஸ் இருக்கு டெஸ்ட் இன்ஜினில். கண்ட்ரோல் கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பப்ளிக் கிளாஸ் அசர்ட்னு ஆல்ரெடி எழுதியிருக்காங்க. சரியா? டெஸ்ட் இன்ஜினோட கோட் இது. இது இன்பில்டு கோடு, இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அசட் டாட் அந்த கிளாஸோட மெத்தட்ஸை பயன்படுத்த போகிறோம். அசட் ஈக்குவல்ஸ். ஓகேவா? நிறைய மெத்தட் இருக்கு. நீங்கள் பூலியன் வேல்யூ கம்பேர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கை கம்பேர் பண்ணலாம். ஓகேவா? எல்லா டைப் ஆஃப் டேட்டாவையுமே இந்த அசட் ஈக்குவல்ஸ் மூலமாக கம்பேர் பண்ணலாம். சரியா? அசட் ஈக்குவல்ஸ் மட்டும் இல்லை, இது மாதிரி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. நம்ம பயன்படுத்த போகிற மெத்தட் வந்து அசட் ஈக்குவல்ஸ் டாட் அசட் ஈக்குவல்ஸ் ஆக்சுவல் ரிசல்ட் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வந்து எம்டி, டபுள் கோட்ஸ் எம்டியா இருக்கு பார்த்தீங்களா? அப்போ ஸ்ட்ரிங்ல எதுவுமே இல்லை, நான் எதிர்பார்க்கறது எம்டி, ஆனால் டேட்டா வந்திருக்கு. சரியா? அந்த ஃபீல்டில் இருக்கிற டேட்டாவை ரீட் பண்ணி பார்த்துட்டேன். ஸ்ட்ரிங்ல டேட்டா இருக்கக்கூடாது, ஆனால் இருக்கும் இப்போ. சரியா? இது ஒரு இஷ்யூ. இப்போ என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஏபிசி டைப் ஆயிடுச்சா? இந்த டெஸ்ட் மெத்தட் ஃபெயிலாக தான் கருதப்படும். பாருங்க, எக்ஸ்பெக்டட் எம்டி பட் ஃபவுண்ட் ஏபிசி. கன்சோல்லையும் அதே தான் இருக்கும். அசர்ஷன் எரர் ஒன்று த்ரூ ஆயிருக்கு. ஜாவா டாட் லேங் அசர்ஷன் எரர் எக்ஸ்பெக்டட் எம்டி பட் ஃபவுண்ட் ஏபிசி. ஸோ இந்த அசர்ஷன் என்ன பண்ணுன்னா கம்பேர் பண்ணி அது ஈக்குவலாக இருக்கா இல்லையான்றதையும் சொல்லும், ஒரு மெசேஜாக சொல்லும். அதே நேரத்தில் டெஸ்ட் என்ஜிக்கு ஒரு எரரை த்ரோ பண்ணிடும். ஏன்னா டெஸ்ட் என்ஜி என்ன பண்ணும், எரர் த்ரோ ஆனால் தான் டெஸ்ட் மெத்தடை ஃபெயிலாக பார்க்கும். கரெக்டா? கன்சோலில் பாருங்க, இது ஃபெயிலியர்னு சொல்லுது பாருங்க. ரிப்போர்ட்லையுமே HTML ரிப்போர்ட்லையும் ஃபெயிலியர்னு தான் இருக்கும். அசர்ஷன்றது நம்ம லாஸ்ட் லைனில் எழுதணும். அண்ட் எப்படியும் ஒரு டெஸ்ட் கேஸ் இருக்குன்னா அதை நம்ம ஆக்சுவல் வெர்சஸ் எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் வெரிஃபை பண்ண போகிறோம்ல, ஸோ அதை நம்ம அசர்ஷனில் பண்ணணும். அசர்ஷனுக்கு அப்புறம் எந்த லைன் நம்ம போடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் டெஸ்ட் கம்ப்ளீட்டட் அப்படின்னு சும்மா போடுறேன், கம்ப்ளீட் இப்படி ஒரு லைன் போடுறேன். ஓகேவா? ரன் பண்ணுறேன். ஃபெயில் ஆகுதா? இதுக்கப்புறம் கன்சோல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைனே எக்ஸிக்யூட் ஆகலை. விச் மீன்ஸ் என்னன்னா அசர்ஷன் ஒரு எரரை த்ரோ பண்ணும் பட்சத்தில் ரெஸ்ட் ஆஃப் த கோடை அது எக்ஸிக்யூட் பண்ணாது. இந்த மாதிரி ஃபோர்ஸ்ஃபுல்லாக எக்ஸிக்யூஷனை ஸ்டாப் பண்ணுதுல, இது பேர் தான் ஹார்ட் அசர்ஷன். அசர்ஷன்ல 2 டைப் இருக்குன்னு சொன்னால, இது ஹார்ட் அசர்ஷன்.
ஆனால் இந்த மாதிரி இன்னொரு மெத்தட் நம்ம பார்ப்போம். சரி, நான் என்ன பண்ண போறேன், லாஸ்ட்டாக இந்த சப்மிட் பட்டன் இருக்குல்ல, இதோட ஐடியை வாங்கிக்கிறேன். சப்மிட் பட்டன் ஈக்குவல் டு ஐடி. சரியா, இதை நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, டிரைவர் டாட் ஃபைண்ட் எலமெண்ட் பை டாட் ஐடி சப்மிட் பட்டன். இதை வந்து ஒரு வெப் எலிமெண்ட்ல வாங்கிப்போம். வெப் எலிமெண்ட் பட்டன். ஓகே, இப்போ எனக்கு என்னன்னா இந்த பட்டன் அவைலபிளாக இருக்கா இல்லையான்னு வெரிஃபை பண்ணணும். இது ஒரு டெஸ்ட் கேஸ். ஸோ இதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணலாம், பட்டன் இஸ் டிஸ்பிளேடு. அது என்ன பண்ணும், அவைலபிளாக இருக்குன்னா அந்த பேஜ் கரெக்டாக போயிட்டோம், பட்டன் இருக்குது, எனேபிளாக இருக்குது, ஸோ இஸ் டிஸ்பிளேடு வந்து ட்ரூன்னு கொடுக்கும். சரியா, இதை எப்படி அசட்டில் வெரிஃபை பண்ணுறது, இங்கே டெக்ஸ்ட் கம்பேரிசன் கிடையாதுல்ல, இதுக்கும் அசட்டில் ஃபங்க்ஷன் இருக்குது. அசட் டாட் ட்ரூன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. அசட் ட்ரூ, அசட் ட்ரூ. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், பட்டன் டாட் இஸ் டிஸ்பிளேடுன்ற கூட இங்கே எழுதலாம். ஏன்னா வெப் எலிமெண்ட் டாட் இஸ் டிஸ்பிளேடுன்ற ஃபங்க்ஷன் என்ன பண்ணும், அந்த எலிமெண்ட் விசிபிளாக இருந்ததுன்னா ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணும். அசட் ட்ரூ என்ன எதிர்பார்க்குது, ஐதர் ஒரு ரிசல்ட் ட்ரூவாக இருக்கணும் இல்லை ஃபால்ஸாக இருக்கணும். சரியா, அசட் ட்ரூன்ற ஃபங்க்ஷன் ஒரு பூலியன் வேல்யூ எதிர்பார்க்குது. அசட் ட்ரூன்ற ஃபங்க்ஷன் ட்ரூ தான் எதிர்பார்க்குதுன்னா கிடையாது, தப்பாக புரிஞ்சுக்காதீங்க. இந்த இடத்துல எனிதிங் கேன் பி, ஆனால் அது ரிட்டர்ன் பண்ணுறது ஒரு பூலியன் வேல்யூவாக இருக்கணும். ட்ரூவாக இருந்ததுன்னா என் வேலை முடிஞ்சுது, நான் எந்த எரரும் த்ரோ பண்ண மாட்டேன். ஃபால்ஸாக இருந்ததுன்னா நான் வெரிஃபை பண்ணுறதே நிகர் இல்லாமல் ஆப்போசிட்டாக நடக்குது, ஸோ நான் எரர் த்ரோ பண்ணுவேன். ஸோ பட்டன் இஸ் டிஸ்பிளேடுன்றது நமக்கு என்ன பண்ணும், ஸோ இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணுறேன். டெஸ்ட் ரன் பாஸ் தான் வரும், ஏன்னா அந்த மாதிரி பட்டன் இருக்கு. ஸோ இது ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ சாஃப்ட் அசெட்க்கு வருவோம். சாஃப்ட் அசெஷன் கண்டினியூ த எக்ஸிகியூஷன் ஈவன் தோ இஃப் டெஸ்ட் ஃபெயில்ஸ். எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஃபைனலாக என்னென்னலாம் எரர் இருக்குன்றத நமக்கு த்ரோ பண்ணும். இது ரொம்ப இது மல்டிபிள் வேலிடேஷன்ஸ் பண்ணும்போது இது பயன்படுத்தலாம். ஸோ சாஃப்ட் அசெஷன் எப்படி பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். ஹார்ட் அசெட் வந்து அசெட் டாட் அப்படின்னு ஒரு அசெட் கிளாஸ் மூலமாக பண்ணோம். சாஃப்ட் அசெஷனுக்கு இங்கேயும் கிளாஸ் தான், ஆனால் இதுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். சாஃப்ட் அசெட் அப்படின்னே ஒரு கிளாஸ் இருக்கு. ஓகேவா, அது இம்போர்ட் பண்ணிட்டோம். மேலே இம்போர்ட் assets டாட் சாஃப்ட் அசெட். இது ஸ்மால் அசெட்ஸ்ன்ற பேக்கேஜ் டாட் சாஃப்ட் அசெட். பேசிக்கா இந்த பேக்கேஜ் ஹார்ட் அசெட் தேவைப்படும், இந்த பேக்கேஜ் சாஃப்ட் அசெட்க்கு தேவைப்படும். ஸோ சாஃப்ட் அசெட் S1 எனி ஆப்ஜெக்ட் நேம் ஈக்குவல் டு நியூ சாஃப்ட் அசெட் செமிகோலன். ஸோ அசெஷனுக்கு நம்ம ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணோம். அங்கே கிளாஸ் நேம் டாட் ஃபங்க்ஷனை கால் பண்ணணும், இங்கே ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆப்ஜெக்ட் நேம் டாட் ஃபங்க்ஷன் கால் பண்ணோம். அது ஒன்று தான் டிஃப்ரென்ஸ், மற்றதெல்லாம் சேம் தான். அதே மெத்தட்ஸ்லாம் இங்கேயும் சப்போர்ட் ஆகும். சரியா, அசெட் ஈக்குவல்ஸ் ஆக்சுவல் ரிசல்ட் டபுள் கோட்ஸ். ஓகேவா, ஒன் டைம் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணால் போதும். சேம் ஆப்ஜெக்டே நீங்கள் திரும்பவும் எல்லாத்துக்கும் பயன்படுத்தணும். இங்கே S1 டாட் அசெட் ட்ரூ பட்டன் இஸ் டிஸ்பிளேடு. ஓகேவா, அசெட்ன்றது என்னது, இந்த இடத்துல ஃபெயில் ஆனால் கூட ரெஸ்ட் ஆஃப் த லைனை கண்டினியூ பண்ணும். பரவாயில்ல, இது ஃபெயில் நான் நோட் பண்ணிக்கிறேன். பட் அடுத்த லைன் எக்ஸிக்யூட் பண்ணுங்க, எங்கெங்கெல்லாம் ஃபெயில் இருக்கோ அசெஷன்லாம் அதை நோட் பண்ணிட்டே வரும். சரி, ஆனால் நோட் பண்ணிட்டே வந்து இதை புஷ்ஷே பண்ணாது. ஏன்னா இங்கேயும் ஒரு ஃபெயிலியர் இருக்கு, நோட் பண்ணிக்கிறேன். ஆனால் எப்போ நான் எரர் த்ரோ பண்ணுன்றதை நம்ம தான் இன்ஸ்ட்ரக்ஷனாக கொடுக்கணும்.
இதை உறுதிப்படுத்த நான் என்ன பண்றேன், இந்த ப்ரோக்ராம் ரன் பண்றேன், உங்களுக்கு புரியும். ஓகேவா, ஏபிசி வேலிடேஷன் முடிஞ்சிருச்சு. ஃபெயில் ஆயிருக்கணும். ஓகேவா, அது இது கேப்சர் பண்ணிக்குது. ஓகே, தப்பா இருக்குன்னு. இது ட்ரூ ஆயிருக்கும். பட்டன் டிஸ்பிளே ஆகுது. ஆனால் அவுட்புட் பாருங்களேன், பாஸ்ன்னு காட்டுது. தப்பு தானே இது? அதுக்கான காரணம் சாஃப்ட்வேர் என்ன பண்ணுது, இங்க ஒரு பிரச்சனை இருக்கு, நோட் பண்ணி வச்சுக்குது ஆப்ஜெக்ட்ல. பட் அடுத்த லைன் கண்டினியூ பண்ணணும், அதனால நோட் தான் பண்ணி வைக்குது. அடுத்த லைன் ரன் ஆகும்போது இங்கேயும் ஒரு எரர் வருதான்னு பாக்குது. இங்க வரல, வந்தாலும் பிரச்சனை நோட் பண்ணியிருக்கோம். ஆனால் கோடே முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அப்போ நோட் மட்டும் தான் பண்ணியிருக்குமே தவிர இந்த எரர்ஸை த்ரோ பண்ணாது. ஸோ டெஸ்ட் மெத்தட் பாஸ்ன்னு வருது. அப்போ அதுக்கான முக்கியமான லைன் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும். அதுதான் S1 டாட் அசட் ஆல். இது கண்டிப்பாக லாஸ்ட் லைனில் தான் பயன்படுத்தும். அசட் ஆல் ஷுட் பி யூஸ்ட் இன் லாஸ்ட் லைன். ஸோ இதை போட்டதுக்கு அப்புறம் தான் ஓகே, நம்ம வேலிடேட் பண்ணதில் ஏதாவது எரர்ஸ்லாம் நோட் பண்ணோம்னா அது என்னென்ன எரர்னு நம்ம காமிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு புஷ் பண்ணோம். டெஸ்ட் மெத்தடும் ஃபெயில் ஆகிடும். இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ ஏபிசிலேயே பிரச்சனை இருக்கு, பரவாயில்ல, பட்டனையும் வெரிஃபை பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக அசட் ஆல்ன்றதுனால எதில் எரர் இருக்கு, ஏபிசியில் எரர் இருக்கு. ஸோ அதை மட்டும் த்ரோ பண்ணும். சரிங்களா, ஃபாலோயிங் அசட் ஃபெயில்டு ஏபிசி பட் ஃபவுண்ட். பட் நெக்ஸ்ட் வேலிடேஷன் கண்டினியூ ஆயிருக்கு. இதை உறுதிப்படுத்த நான் என்ன பண்றேன், சும்மா வாண்டடா அசட் ட்ரூ பதிலாக ஃபால்ஸ்னு போடுறேன். ஸோ நான் இப்போ இதை ரன் பண்றேன். ஓகேவா, எக்ஸிகியூஷன் முடிஞ்சிருச்சு, ரெண்டுமே ஃபெயில். ஆனால் அவுட்புட்டில் பாருங்க, அசஷன் த்ரோ பண்ணியிருக்கு, ரெண்டு எரர் காட்டுது பாருங்க. ஃபர்ஸ்ட் எக்ஸ்பெக்டட் எம்டி பட் ஃபவுண்ட் ஏபிசி. சரியா, எக்ஸ்பெக்டட் எம்டி பட் ஃபவுண்ட் ஏபிசி, எக்ஸ்பெக்டட் ட்ரூ பட் ஃபவுண்ட் ஃபால்ஸ். எல்லா எரரையும் ஒன் பை ஒன்னா சொல்லும்.